PSNA College of Engineering and Technology Dindigul and Bharati Infinity Hospital Madurai வழங்கும் Behind Doors சித்திரை திருவிழா 2025 supported by SVS 91 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க SVS கம்பு மாவு மற்றும் கேப்பை மாவு ஒட்டக மார்க் சூட மற்றும் சாம்ராணி வசந்தம் Furniture and Home Appliances ஜனதா சர்பத் மதுரை ஆர்த்தி ஃபினான்ஸ் மதுரை PSNA College of Engineering and Technology Dindigul மற்றும் Bharati Infinity Hospital மதுரை வழங்கும் Behind Doors சித்திரை திருவிழா 2025 supported by SVS 91 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க SVS கம்பு மாவு மற்றும் கேப்பை மாவு ஒட்டக மார்க் சூட மற்றும் சாம்ராணிகள் வசந்தம் Furniture and Home Appliances ஜனதா சர்பத் மதுரை ஆர்த்தி ஃபினான்ஸ் மதுரை Trisevisaya Suryamo Chitrande Mudakadanikam Chakturmitrasya Varunasya Apratava Prithvi Antarik Surya Atma Jagadastastudhasya ओम सदाशिवगुरवे नमः ओम सदाशिवगुरवे नमः ओम श्रीकंठगुरवे नमः ओम अंबिकागुरवे नमः गुरुगुरवे नमः ओम ब्रह्मगुरवे नमः ओम धातृगुरवे नमः आचार्यवर्गे समस्तोपचारान् समर्पयामि பன்னீரானது தெளிக்கப்படுகிறது அந்த கல்பூரத்திலே लोक कल्याणार्थम दिव्य मंगल कल्पूर्ण नीरायामि मांगल्य दान मूर्त समूर्तोति भवन्तो महान्तो தொடர்ந்து லாஜோகமானது நடைபெறுகிறது எல்லாமல்ல மீனாட்சியம்பிகை உடனடி சொக்கநாத பெருமானுடைய திருவருளால் உலக நடைபெறும் பிரம்மோத்சவ வைபவத்திலே 10ஆம் நாளாகிய இன்று
திருக்கல்யாண வைபவமானது நடைபெற்று ராஜஹோமமானது நடைபெறுகிறது. இதிலே பரஞ்சோதி முனிவர் சொல்லக்கூடிய திருவிளையாடற் புராணத்திலே ஹாலாசிய மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய பழமையான நூலிலே மதுரை அப்படின்னு இந்த ஊருக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகம். மதுரை அப்படிங்கிறாங்களே, ஞானசம்பந்தர் பெருமான் சொல்லும்போது மதுரை ஆலவாயினான்னு சொல்றார். மதுரைன்னு எப்படி வந்தது அப்படின்னு சந்தேகம். அதுல ஆலாசி மகாத்மா பார்க்கும்போது கைலங்கிரியில சுகுணாத பெருமான் தவ நிலையில இருக்கார். எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அம்பாள் என்ன சொல்றாரு, நாரதர்கிட்ட போய் வர்றவங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்காரு, இவருக்கு இன்னும் 2 குழந்தை இருக்கு சமயத்துல அப்படின்னு சொல்றார். உடனே சுவாமி தவணையில இருந்தாலும் அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியும் தானே. உடனே நாரதரை கூப்பிட்டு அம்பாள் என்ன சொன்ன அப்படின்னு கேட்கிறார். இல்ல சுவாமி சும்மா சொல்லு அப்படிங்கிறார். அப்ப நாரதர் சொல்றார், வேணுங்கிறத வாரி வாரி கொடுத்துருக்கீங்களா, குழந்தை 2 பேரை பத்தி சிந்திக்கிறது இல்லையா அப்படின்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உட்கார்ந்து எடுத்து இப்படி குனிகிறார். சுவாமியுடைய சிரசுல சந்திரன் இருக்கு. அந்த சந்திரன் எப்பவும் மதுரமான குளிர்ந்த நீரை தாங்கி கொண்டு இருக்கும். அந்த சந்திரன்ல இருந்து ஒரு சொட்டு இந்த பூமியில விழுந்தது. அது உடனே உண்டானதுதான் இந்த மதுரை மாநகரம். இந்த மதுரை யாரு, சொக்குநாத பெருமான் உண்டானது. அதனாலதான் கைலாசத்திலிருந்து இங்க கல்யாணம் பண்ணிட்டார். அதனாலதான் நம்மளும் பண்ணிருக்கோம். எப்பவுமே சுவாமி சொன்னதை நம்ம முன்னோர்கள் செய்வாங்க. நம்ம முன்னோர்கள் செய்ததை நாம் செய்யணும். செஞ்சோம்னா இன்றைக்கு நிறைவு தான் நம்மளுக்கு. ஆகையினால் மதுரை என்பது அப்படின்னாலே அதனாலதான் கல்யாணம் பண்ணிட்டார். இந்த மண்ணை தலையில சுமந்தார் சுவாமி. ஒரு நட 64 நட நடந்தது எந்த ஒரு மதுரை என்பதுதான். அப்பேற்பட்ட மகா கஷேத்திரத்தில் இப்பொழுது நீங்களாம் வந்திருக்கீங்க, பெரிய பாக்கியவான்கள். மீனாட்சி திருவருளால எல்லாருங்களும் வாரி வாரி நிறைய சாமி கொடுத்துட்டு இருக்கார். இன்னும் பிரார்த்தனை பண்ணி இப்ப மேற்கொண்டு பூஜையானது இருந்தது. இன்றைய தினம் 4 திருவிழா நாள். அதை பற்றி நம்ம திருக்கோள் சாணையப்பட்ட செந்தில் சிவாச்சாரியார் ஒரு வார்த்தையில் சொல்லி நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, உடல் இலங்கு குருமணி போற்றி, ஆவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய பரிபூர்ணமான திருவருளினாலே நாமெல்லாம் இன்றைய தினம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். சுவாமி 64 திருவிளையாடல் செய்தார் என்பது ஒரு எண்ணிக்கைக்காக. பரஞ்சோதி முனிவர் அதை நமக்கு வழங்கி இருக்கிறார். 2 விதமாக திருவிளையாடல் புராணத்தை பற்றி இருக்கிறது. பரஞ்சோதி முனிவர் அருளியது ஒன்று இருக்கு, பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் அருளியதும் இருக்கு. 2க்கு சில வித்தியாசங்கள் தான் இருக்கும். ஏன்னா சுவாமியோடைய திருவிளையாடல் இன்னைக்கு நாமெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறது. அவரோட அனுகிரகம் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நேற்று இருந்தோமா நாமெல்லாம் இந்த இடத்துல இல்ல, அவாவா அவாவா வேலையை பார்த்துட்டு இருந்தோம். நாளைக்கு அதே மாதிரி அவாவா அவாவா வேலையை பார்க்க போயிடுவோம். இன்றைய தினம் கைலாயத்தில் இருந்து சுவாமியானவர் இந்த மதுரை 50 எழுந்தருளி மீனாட்சிய கல்யாணம் பண்ணிட்டார். எல்லாருக்கும் தெரியும். அழகாக நமது மங்கையரசி அம்மா அழகா சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தா, நீங்க எல்லாம் கேட்டு இருப்பீர்கள். சுவாமி பரம கருணாமூர்த்தி என்பதற்கு உதாரணம் 4 திருவிளையாடல்களை இன்றைய தினம் நிகழ்த்தியிருக்கிறார். அது என்ன
ஒன்று இந்த திருக்கல்யாண வைபவம். பதஞ்சலி வியாகரபாதர் என்ற ரிஷிகளுக்காக தரிசனம் கொடுக்கிறார். அவ ரெண்டு பேரும் சிதம்பர தரிசனம் இல்லாம நாங்க சாப்பிட மாட்டோம்னு சுவாமிகிட்ட. அப்ப சுவாமியானவர் அந்த தரிசனத்தை நான் இங்கேயே தரேன் அப்படிங்கிறார். அதுதான் வெள்ளியம்பல நடராஜர். அப்ப சுவாமி வந்து எல்லா க்ஷேத்திரத்தில் இருக்கிற மாதிரி இடது காலில் தான் இருக்கார். வலது கால் மாறினது பதஞ்சலி வியாகரபாதருக்காக ஒரு நிறுத்தம் பண்றார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க இந்த தரிசனத்தை இந்த க்ஷேத்திரத்திலே நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அது இரண்டாவது திருவிளையாடல். மூணாவது திருவிளையாடல் என்னதுன்னா குண்டோதரன் கண்டோதரன் ரெண்டு பேர். அவ ரெண்டு பேரும் சுவாமிக்கு ஒருத்தர் வந்து சாமரம் போடுறவர், குடபிடிக்கிறவர். ஏன்னா பெண்களுக்கே இயல்பானது அவளுடைய பிறந்த வீட்டு பெருமையை பேசுறது, தப்பா நினைச்சுக்க கூடாது யாரும். அது மீனாட்சிக்கு இருந்தது. ஏன்னா சுவாமியோட கல்யாணத்துக்கு 33 கோடி தேவர்களும் இங்க வந்தாதான். எப்படி வந்தான்னா சுவாமி திக்குவிஜயம் பண்ணியாச்சு, சோமவாரம் தனிக்கு நான் வரேன் அப்படின்றார். நந்தியிட்ட தான் சொல்றார். நந்தி சுவாமிகிட்ட போய் சொல்றாரு. ஏன்னா நந்தி தான் பிஏ அவருக்கு. சுவாமி நீங்க சோமவாரம் அதுக்கு என்னப்பா அப்படிங்கிறார். இல்ல நீங்க மதுரைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேலே, அப்படியா? இன்னைக்கு முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கிறார். 9 மணிக்கு முகூர்த்தம் சுவாமி. எவ்வளவு நேரம் இருக்கு? 1 நிமிஷம் இருக்கு அப்படிங்கிறார். க்ஷண மாத்திரத்தில் 33 கோடி தேவர்களுக்கு பத்திரிகை பறக்குது. 33 கோடி தேவரும் மதுரையில் ஆஜராயாச்சு. அது சுவாமியால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அப்படி கல்யாணம் முடிஞ்ச உடனே வழக்கம் போல கல்யாண விருந்து சாப்பிட மாட்டா. நம்ம மீனாட்சி மலைமலையா சமைச்சு, அது அன்னமிட்ட படலம்னு பேரு. அது சாப்பிட இல்லையே, உங்க சொந்தக்காரெல்லாம் கிடையாதா அப்படிங்கிற சுவாமிகிட்ட போய் ரெண்டு பேர், அந்த 2 பேரும் 2 பூத கணங்களும் உலகத்துக்கு தெரியணும்ன்றதுக்காக போய் துவம்சம் பண்ணது. வெந்தது வேகாது, நாளைக்கு இருக்குது நாளை கழிச்சு இருக்கிறது எல்லாத்தையும் துவம்சம் சாப்பிடுறது. அன்னம் விட்ட படலம் 3வது திருவிளையாடல். அந்த திருவிளையாடல் முடிஞ்சு தீபாராதனை குண்டோதரனுக்கு இப்ப நடக்குவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த திருமணம் இதுவே முடியுது. அடுத்து 4வது திருவிளையாடல் வைகையை அழைக்கிறார். இந்த குண்டோதரனுக்கு பசி வந்துருது, தாகத்தை உண்டாக்குறார். அந்த தாகத்தை தீக்கிறதுக்காக வைகையை உண்டு பண்றார். நம்மளுடைய கல்யாணத்தில் 4 பேருக்கு நம்ம பரிசு கொடுத்துருப்போம், ரொம்ப சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது கொடுத்துருப்போம், பணம் வெள்ளி அவா சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சிருப்போம். ஆனா சுவாமி பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் கிஃப்டா கொடுத்திருக்காரு வைகையை. அப்பேற்பட்ட புண்ணிய நதி வைகை நதி. அவரோட கல்யாணத்தன்னைக்கு தான் அந்த வைகை வருது மதுரைக்கு. அந்த வைகை ஜலத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குண்டோதரனுக்கு தாகம் அடங்குது. ஆகவே இன்னைக்கு 4 திருவிளையாடல்கள் சுவாமி பண்ணியிருக்கார். 64 இருக்கிறது ஒரு எண்ணிக்கை தான். சுவாமி நித்தியப்படியே திருவிளையாடல் பண்ணிட்டே தான் இருக்கிறார், நமக்கு தெரியல அது. அதனால நீங்க எல்லாம் நல்லா தரிசனம் பண்ண இந்த வாய்ப்பை வழங்கிய மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருவடிகளை இந்நேரம் நன்னா பிரார்த்தனை வைக்கணும். ஏன்னா சுவாமி சந்தோஷமா இருக்கார்.
सन्तोषति मधुगोणस्तुनः पिता दीर्घावो भवन्तु नः गमयते वर्धन्तु पर्जन्याषधयो भवन्तु नवदामो धनवदाम विश्वादातानि परिता बभूव अस्तवयज्ञस्यापदयो अगं सत्सुषिदत्तसो कथद्धोतावे दिशदतिर्धुरो नसते नृषद्वरसदृतसत्यो मसदब्जागोजार्ददा अत्रिजारितं बृहत् महाहविर्निवेदयामि आचमनीयं समर्पयामि अमृतडे अमृतोद्भवे अमृतवर्षणि अमृतं प्रासय स्वाहा आगगोर्मग्रगरञ्जदेवदत्त उपप्राणवायुभ्यः स्वाहा जातवेदो भक्त्यन्निरतिं मम सोमसुंदर परमेश्वराय नमः देवसेनांबिका स्वामिने नमः ओम सप्रद सभा मंत्रम मे गोपाय श्री श्रीरमृता सता ब्रह्मणा वृतां पुरी ब्रह्मज ब्रह्माज कीर्तिं प्रजां ददुः सुंदरेश्वराय नमः देवनाम பிகை நோட்ஸ் சித்திரை திருவிழா 2025 டைட்டில் ஸ்பான்சர் PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் பில்டிங் தி ஃபியூச்சர் பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை மருத்துவத்தின் புதிய அடையாளம் சப்போர்ட்டட் பை 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SVS கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றும் என்றும் பூஜைக்கு உகந்தது ஒட்டக மார்க் சூடம் மற்றும் சாம்பிராணி இல்ல தேவைகளுக்கு இனிய இடம் வசந்தம் ஃபர்னிச்சர் ஜனதா சர்பத் மதுரை என்றாலே திருவிழாதான் சர்பத் என்றாலே ஜனதா தான் ஆர்த்தி ஃபினான்ஸ் தங்கம் இனி தங்கி திரும்பும் PSNA College of Engineering and Technology திண்டுக்கல் and பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை வழங்கும் பிஹைண்டர்ஸ் சித்திரை திருவிழா 2025 சப்போர்ட்டட் பை SVS 91 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க SVS கம்பு மாவு மற்றும் கேப்பை மாவு ஒட்டக மார்க் சூடம் மற்றும் சாம்பிராணி வசந்தம் ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் ஜனதா சர்பத் மதுரை ஆர்த்தி ஃபினான்ஸ் மதுரை